ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவ பயம். பிரகாஷ் தன் தந்தைக்கு மிகவும் பயப்படுகின்றவன். தந்தையிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்கின்றவன். ஆனால் அவன் இப்போது நண்பர்களோடு ஊர் சுற்றுகின்றான். இரவு நெடுநேரம் டிவி பார்க்கின்றான். மொபைல் போனில் அரட்டை அடிக்கின்றான். தந்தை விரும்பாத பல காரியங்களை செய்கின்றான். ஏனெனில் அவனுடைய தந்தை இப்போது அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் ஊரில் இருந்தால் அவன் இது போன்ற காரியங்களை செய்ய மாட்டான். ஆம், தந்தைக்கு பயப்படுகிறவனாய் இருந்தும் தந்தை உடனிராமல் வெகு தூரத்தில் இருப்பதால் அந்த பயம் தவறான விஷயங்களை தவிர்க்க அவனுக்கு உதவவில்லை. உங்களுக்கு தேவ பயம் இருக்கலாம். உங்களுக்கு தேவன் மேல் உயர்ந்த மரியாதை உணர்வு இருக்கலாம். ஆயினும் உங்களால் தேவனுக்கு பிரியமில்லாத பல விஷயங்களை தவிர்க்க இயலாமல் போகிறதா? ஒருபுறம் தேவ பயத்தை மனதில் வைத்துக் கொண்டே மறுபுறம் மனதின் விருப்பங்களுக்கு சாய்ந்து வாழ்கின்றீர்களா? ஒருபுறம் தேவன் மேல் அதிகமான கனத்தையும் மரியாதையும் வைத்துக் கொண்டு மறுபுறம் தேவனை கனப்படுத்தாத காரியங்களை செய்வதை விட்டுவிட இயலாமல் இருக்கின்றீர்களா? இதற்கு காரணம் எதுவாயிருக்கும்? உங்கள் தேவன் பரலோகத்தில் இருக்கின்றார், ஆனால் உங்களோடு இல்லை. நீங்கள் தேவனை தூரத்தில் இருப்பவராக உணர்கின்றீர்கள். அருகில் அவர் உங்களோடு இருப்பதாக உணரவில்லை. ஆம், தேவன் உங்களோடு இருப்பதாக உணரவில்லை. ஆம், தேவன் உங்களோடு இருந்து அந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும். அப்பொழுதுதான் தேவ பயம் தவறுகளை தவிர்க்க உங்களுக்கு உதவி செய்யும். தேவ பிரசன்னத்தில் வாழ்கின்ற நிச்சயத்தையும் அனுபவத்தையும் உடையவர்கள்தான் உண்மையான தேவ பயமுடையவர்களாய் இருக்க முடியும். அவர்கள்தான் தங்களோடு இருக்கும் தேவனை விசனப்படுத்திவிடக் கூடாதே என்ற உணர்வுடன் தவறுகளை தவிர்க்கும் ஒந்துதலையும் உறுதியையும் உடையவர்களாய் இருப்பார்கள். யோசேப்பு தேவ பயமுடையவன் மட்டுமல்ல, அவன் தேவ சமூகத்தில் வாழ்ந்தவன். தேவன் அவனோடு இருந்தார். எனவே பாவ சோதனை வந்தபோது அவனால் அந்த பாவத்திற்கு எதிர்த்து நின்று அதனை ஜெயிக்க முடிந்தது. சிந்தனைக்கு: இறைவனுக்கு கீழ்ப்படிய நீ கற்றுக்கொள். பாவத்தை கீழ்ப்படுத்தும் பலத்தை அதனால் பெற்றுக்கொள். இறைவனுக்கு கீழ்ப்படிய நீ கற்றுக்கொள். பாவத்தை கீழ்ப்படுத்தும் பலத்தை அதனால் பெற்றுக்கொள்.